இப்ப நீங்க விஜய் சார் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜாதகம், ஆக்சுவலி அவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியான ஜாதகங்க. ஜாதகத்தில சனியும், சுக்கிரனும் அவ்வளோ வலுத்திருக்கு. அவருக்கு சுக்கிர திசையே நடக்குது. அப்ப நான் என்ன கெஸ் பண்ணேன்னா, டெஃபினட்டா இந்த மனிதர் ஒரு பெரிய தாக்கத்தை அடுத்த ஒரு 40, 50 வருடத்துக்கு தரக்கூடிய அளவுக்கு ஜாதகத்தில யோகம் இருக்கு. இது நீங்க எப்ப சார் கெஸ் இது பண்ணீங்க? வந்து நான் 2017 ஜனவரியில. ஏன்னா அம்மா இறந்துட்டாங்க. அடுத்தது யாரு? அப்படிங்கும் பொழுது இவர் ஜாதகம் நல்லா இருக்குது. இவர் அரசியலுக்கு வந்தா நல்லா இருக்கும். அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். நெறைய பேர் இத பத்தி பேசியிருக்கேன். ஈவன் டிஎம்கே கூட நெறைய பேர்ட்ட பேசியிருக்கேன். யாருமே அத ஏத்துக்கல. ஆனா எனக்கு நல்லா தெரியும், விஜய் வந்து எக்ஸ்ட்ரார்டினரியா மேல வரப்போற ஒரு பெரும் தலைவர். இப்ப இந்த நிகழ்ச்சி நடந்தது. இப்ப அந்த கட்சி பேருங்க தமிழக வெற்றி கழகம் 64ஆம் நம்பர் பேருங்க. இப்ப நியூ டெல்லினா 34, வெறும் டெல்லினா 18 வார் பூமி, ஸ்ரீலங்கானா 18 வார் பூமி, காஷ்மீர்னா 18 வார் பூமி. ஈவன் நியூமராலஜிக்கலா கூட கேட்டீங்கன்னா கூட, அந்த பெயர் மிக சரியாக கணித்து வைக்கப்பட்டுச்சு. தமிழக வெற்றி கழகங்கிற பெயரை அவ்வளோ சீக்கிரம் ஜெயிக்க முடியாது. விஜய்ங்கிற பேர் 10.